இன்றைக்கி நம்ம டே 4ஓட பேலியோ ரெசிபீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டே 4 நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்னிங் எழுந்தோடனே எப்பயும் போல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து குடிச்சிக்கோங்க. அடுத்தது வந்து ஏதாவது ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் வந்து குடிச்சிக்கோங்க. நான் ஆம்லா ஜூஸ் தான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். அடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து டீ வந்து ரெடி பண்ண போகிறேன், பட்டர் டீ. சரி, பட்டர் டீ எப்படி சரியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 பேருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். ஒருத்தவங்களுக்கு வந்து 300 ml வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து 2 பேருக்குன்றதுனால 600 ml வந்து தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. டீ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கப்பை எடுத்துக்கலாம். கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 30 கிராம் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து 2 கப்லேயும் வந்து 30 கிராம்ஸ் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டீயோட இந்த பட்டரை போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த ஃபில்ட்ருலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்டர் வந்து போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி டேரெக்டாக வந்து கப்பில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டீயை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பீட்டர் வச்சு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வெண்ணெல்லாம் கரைஞ்சி நல்லா வந்து க்ரீமியாக இருக்கும். இந்த டீ குடிக்கிறதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மதியம் வரைக்கும் பசி தாங்குங்க. நல்லா வந்து ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம இதை வந்து மிக்சிலையும் வந்து போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன ஆகும், இது சூடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மேலெலாம் வந்து தெரிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாகவும் இருந்தது, ஹெல்த்தியாகவும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் வந்து ஒரு வெஜிடபிளும் நான்வெஜ்ஜும் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ வெண்டைக்காய் பொரியல் கூட வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்து செய்ய போகிறேன். வெண்டைக்காய் பொரியல் நார்மலாக நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி தான். ஸோ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக வந்து வெங்காயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்து இருக்கிறதுனால நான் கம்மியான அளவு வெங்காயம் தான் சேர்த்துக்கிறது. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த குழகுழப்புலாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. இப்போலாம் நான் வந்துட்டு காரம் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா இதை தான் வந்து நம்ம மெயின் டிஷ்ஷாக சாப்பிட போகிறோன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு முடியாது. முடிஞ்ச அளவுக்கு காரம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து அரைச்சி தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4-5 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 4 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட்டில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாய் பொடி, நம்ம அரைச்சி வச்சுருந்து விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு அரை எலுமிச்சப்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ எல்லா மசாலாவையும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன்லலாம் வந்து மசாலா தடவி நல்லா ஊற விட்டுடலாம். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து ஊறினா நல்லா அந்த காரம்லாம் இறங்கி சூப்பராக இருக்குங்க. ஸோ வெண்டைக்காய் வந்து ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம வெண்டைக்காவை வந்து ஓவர் குக் வந்து பண்ண தேவையில்லை. இந்த க்ரீனாக இருக்கும் போதே நம்ம வந்து தேங்காய் பூ வந்து போட்டு இறக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதோடைய ஃபுல் எனர்ஜியும் வந்து கிடைக்கும். வெண்டைக்காய் பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீனை வந்து வறுத்தடலாம். மீனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒரு தோசைக்கல் வந்து வச்சிடலாம். தோசைக்கல்லில் வந்துட்டு தேவையான அளவு பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு பேலியோவில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், இல்லைனா வந்து பட்டர் இல்லை நெய், இது 4 தாங்க யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இன்றைக்கி பட்டரில் வந்துட்டு மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ பட்டர் வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா மீனை, அதை வந்துட்டு எடுத்து ஒன்றா வந்து வச்சிடலாங்க. வச்சுட்டு சிம்லேயே வச்சு திருப்பி விட்டு வறுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைங்க சைட் டிஷ்ஷு. மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். ஸோ நம்ம பொரியல்லாம் வந்து மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக இது வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியும் கூடங்க. அடுத்த நைட் டின்னருக்கு வந்து நான் இன்றைக்கி தக்காளி தோசை வந்து செய்ய போகிறேங்க. பேலியோ தக்காளி தோசை பன்னீர் வச்சு ரெடி பண்ணுறதுங்க. சரி, இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். ஸோ தனியா நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும்.
இது கூட வந்துட்டு ஒரு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துடலாம். இது கூட நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா வந்து சேர்த்துக்கோங்க. நான் 4 வரமிளகா வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ தக்காளிலாம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து 100 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்துட்டு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து முட்டை கலங்குற அளவுக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வந்து கலங்கிடுச்சு, அந்த உப்போடு கலந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பன்னீர் தக்காளி விழுது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த முட்டை கலவையோடு சேர்த்துடலாம். ஸோ இதை வந்துட்டு நல்லா இந்த முட்டையோடு கலந்து விட்டுருங்க. இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். ஸோ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும், நம்ம வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் வேணும்னாலும் 4 துண்டு வச்சுக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா விழுது பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்துடலாம். நமக்கு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. பொட்டுக்கடலை வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ சட்னி வந்து தாளிக்கணுனாலும் தாளிச்சிக்கலாம். நான் வந்து தாளிக்கல, அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். கல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஹீட் ஆகக்கூடாது. நம்ம பன்னீர் சேர்த்துருக்கோன்றதுனால தோசை வந்து கருப்பாயிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியமாக, ரொம்ப பெருசாக வந்துட்டு பரப்பி விடாமல் மீடியமான சைஸில் வந்துட்டு நம்ம பரப்பி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குங்க. சைட்லலாம் வந்துட்டு பட்டர் வந்து சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. சிம்லே வச்சுருங்க. சிம்லே வச்சு வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம சைட்லலாம் வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கும், கலர் வந்து மாறி வந்திருக்கும் பாருங்கள். அந்த டைமில் வந்துட்டு நம்ம திருப்பி விடலாங்க. இதை கொஞ்சம் வந்துட்டு மெதுவாக தாங்க திருப்பி விடணும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. என்றைக்கே ஒரு நாள் வந்துட்டு நம்மளுக்கு தோசைலாம் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் பன்னீர் வச்சு இந்த மாதிரி தோசை வந்து ரெடி பண்ணலாங்க. ஸோ சூப்பரான நைட் டின்னரும் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. தக்காளி தோசை வித் தேங்காய் சட்னி. ஸோ இன்றைக்கி பார்த்த ரெசிபீஸில் உங்களுக்கு எதாவது தனியாக வேணுன்னா சொல்லுங்கள், டெஃபினட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோ டே 5ங்க. டே 5 அன்றைக்கி நான் எவ்வளோ வந்து வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து ஒபிசிட்டியாக இருந்தாங்க, இல்லை பிசிஓடி தைராய்டு ப்ராப்ளமில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணி விடுங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.